காவேரி மேல வச்சிருக்கிற பாசத்தை ஓப்பனா வெளிப்படுத்தணும்னு காவேரி என்கிட்ட எதிர்பார்த்த இடத்துல எல்லாம் நான் மறுபடியும் அவளை சீண்டி விளையாடுறதை மட்டும் தான் பண்ணிருக்கேன். அந்த கான்ட்ராக்ட வச்சு நான் என்ன வேணா முடிவெடுக்கலாங்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் எனக்கு இருந்த விஷயத்த நீங்க மண்டையில உரைக்கிற மாதிரி சொன்னீங்க தாத்தா. அதே விஷயம் தான் காவேரிக்கு எவ்வளவு பெரிய பட்டனா இருந்திருக்கும்ன்றது நான் இப்ப கம்ப்ளீட்டா ரியலைஸ் பண்ணிட்டேன். வந்துருவா தாத்தா, நான் போய் கூப்பிட்டா காவேரி கண்டிப்பா வந்துருவா. நீயா போய் கூப்பிடுறது சரியான விஷயம் தான். ஆனா இப்ப அவங்க எல்லாருக்குமே உன் மேல கோபமும் ஆதங்கமும் மட்டும்தான் இருக்கும். இப்ப போய் நீ என்ன பேசினாலும் அவங்க உன்னை தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். கொஞ்சம் டைம் கொடுத்தாதான் நம்ம பக்கம் இருக்கிற நியாயத்தை கேட்கறதுக்கு அவங்க ரெடி ஆவாங்க. தாத்தா, நீங்க காவேரி கிட்ட போய் மன்னிப்பு கேட்க சொன்னீங்கல்ல, அதுக்கு நான் ரெடியா இருக்கேன் தாத்தா. இப்பவே போய் நான் காவேரி கிட்ட பேசணும் தாத்தா. ஏன் காவேரி தாத்தா இப்ப கூட நான் அவளை எப்ப வந்து கூப்பிட தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பா. மத்தவங்க என்ன நினைச்சாலும் எனக்கு எந்த கவலையும் இல்ல தாத்தா. நான் பண்ண தப்பெல்லாம் கூட எனக்கே தெரியாம தான் நான் பண்ணிருப்பேன்னு நேரம் அவ புரிஞ்சிருப்பா. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க தாத்தா. நீங்க வேணா பாருங்க, நான் போய் காவேரி கூப்பிட்டோன்னே ஓடி வந்துரு. நான் போய் அழைச்சிட்டு வந்துடுறேன் தாத்தா. என்னங்க இவன் இப்படி சொல்லிட்டு போறான்? காவேரி கூட வாழ்ந்திருக்கான், நம்பிக்கையா சொல்றான். ஐயோ, இவன் எதுக்கு வரான்? கொஞ்சம் நெல்லு. இங்க எதுக்கு வர? என்ன பிரச்சனை பண்ணணுமா? இருங்க பிரதர், நான் பிரச்சனை பண்ணலாம் வரல. எனக்கு காவேரி கிட்ட பேசணும், அவ்வளவுதான். அமைதியா இரு. காவேரி உங்ககிட்ட எல்லாம் பேச மாட்டா. நீ இங்கே இருக்கணும், அங்க வரக்கூடாது சொல்லிட்டேன். இங்கே இரு. கிளம்புங்க. இந்த பாருங்க, தயவு செஞ்சு காவேரி கூப்பிடுங்க. நான் காவேரி கிட்ட தனியா பேசணும் ப்ளீஸ். உங்ககிட்ட பேசலாம். எங்க வீட்டு பொண்ண தனியா அனுப்ப முடியாது. ஏற்கனவே வெறியில இருக்க. நான் பண்ண தப்புதாங்க. அதுக்காக உங்க எல்லார்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிக்கிற தப்பாடா நீ பண்ணது. இந்த பாரு, நான் தொலைச்ச பணத்துக்காக காவேரி உங்ககிட்ட வந்து சிக்கி இருக்கு. நான் அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டா காவேரி தொலைச்ச வாழ்க்கைய உன்னால திருப்பி கொடுக்க முடியுமா? காவேரி அவ வாழ்க்கையை தொலைக்க